கந்த சஷ்டி கவசம் பாடல் உருவான கதை தெரியுமா? பாடலை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள். செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூருவில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தார். முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர். ஒரு முறை பாலதேவராயருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. எவ்வளவே ஆசிகிச்சை அளித்தும் வலி சரியாகவில்லை. இனிமேல் தன்னால் வலியை பொத்துக்கொள்ள முடியாது என்னும் நிலைக்கு வந்தார். இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார். பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்த சஷ்டி விழா துவங்கியிருந்தது. இதனால் கந்த சஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்யலாம் என தனது முடிவை தள்ளி வைத்துவிட்டு கந்த சஷ்டி விரத இருக்க துவங்கினார். அருணகிரிநாதருக்கு தோல் நீக்கி திருப்புகழ் பாட அருள் செய்த முருகப்பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என முருகப்பெருமானிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு தினமும் கடலில் குளித்து முடித்து முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார். அப்படி அவர் தியானத்தில் இருந்த போது முருகப்பெருமான் பாலதேவராயருக்கு காட்சி தந்து கந்த சஷ்டி கவசத்தை இயற்ற வைத்தார். கந்த சஷ்டியின் 6 நாளும் முருகப்பெருமானை நினைத்து 6 கந்த சஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பாலதேவராயர். 6 படைவீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இயற்றினார். இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகும். இதே போன்ற மற்ற 5 தல